Hi friends, good morning. ஸோ எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2026 நம்மளுடைய பிலிம்ஸ், உங்களுக்கான பிலிம்ஸ் தான் இது. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஸோ யாரும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலுமே கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு கை கொடுக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் சில விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவோம். என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ 2 விஷயங்களை தான் திருப்பி சொல்ல போகிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ், இன்கேஸ் இஃப் பாசிபிள் 15 இயர்ஸ் தெரிஞ்சாலும் நல்லது தான். அது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இந்த ஏரியாவில். சயின்ஸ் அண்ட் டெக், எக்கானமி கூட ஒரு லாஸ்ட் 5, 6, 7 இயர்ஸ் பார்த்தா கூட ஓகே தான். பட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே 15 இயர்ஸ் பார்த்தாலும் ரொம்ப நல்லது. இந்த லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் கொஷின் பேப்பரை ரொம்ப தரோவாக அனலைஸ் பண்ணுங்க. அந்த கொஷின் பேப்பரை வச்சு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் உங்களுடைய ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்கும். புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறதுலேருந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நமக்கு யூபிஎஸ்சியில் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸாமோட விஷயம். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை தரோ பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் எடுக்கிறீங்கன்னா அந்த கொஷின் புக்கில் எங்கே இருக்குன்னு பாருங்க. அந்த புக்கில் இருக்கிற ஏரியாஸை அதை சுற்றி ரீட் பண்ணிக்கோங்க. அந்த கொஷினையும் ரீட் பண்ணிக்கோங்க. பாசிபிளாக இருக்கக்கூடிய என்ன அடுத்தது கேட்க முடியுமோ அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஒரே மந்திரம். கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணோம்னா அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5, 6 தடவை பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போ கொஷினை வச்சு உங்களுடைய புக்கை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பாலிட்டி ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஜியாகிரஃபி ஆகட்டும் எல்லாமே. ரெண்டாவது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 இயர் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னாலும் லாஸ்ட் 6 மந்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்படியும் இன்னும் வைக்கல சார் அப்படின்னா லாஸ்ட் டிசம்பர்லேருந்து நீங்கள் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரீசெண்டாக எஸ்பெஷலி February, March, April வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அதில் வரக்கூடிய இஷ்யூஸ் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கன்வென்ஷன் இதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் தெளிவாக பண்ணாலே மினிமம் 45 to 50 கொஷின்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து ரெடி பண்ணிடலாம். அண்ட் ரிமைனிங் ஏரியா நம்ம எந்த அளவுக்கு ஒய்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அதே மாதிரி கான்ஃபிடென்ஸை பொறுத்தவரையிலுமே எப்பவுமே லூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தான் இங்கே கிளியர் பண்ண போறீங்க. அதனால உங்களுடைய கான்ஃபிடென்ஸை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க. தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் 40 டேஸோ 45 டேஸோ இந்த டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னெசரியாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை சரியாக ரெகுலேட் பண்ணிக்கோங்க. அன்னெசரியாக என்ன சொல்றது, ஸோ தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்டு 1 வீக் உடம்பு சரியில்லைன்ற மாதிரிலாம் வச்சுக்கவே கூடாது. ஒரு நாள் போனாலும் 1 மணி நேரம் போனாலும் நமக்கு பெரிய லாஸு. ஸோ இந்த 40 டேஸை நீங்கள் எப்படி ஒரு ஃபயராக ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ரிசல்ட் அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் வைடாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அது ரிவிஷன். அதே மாதிரி சிசேட் பேப்பரை பொறுத்தவரையிலுமே இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷினை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுன்ற அளவுக்கு உங்களுடைய சிசேட்டை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ தாரக மந்திரம் ஒன்று தாங்க, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் வித் கன்வென்ஷன் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்வென்ஷன் ஏரியாவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஸோ டென்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப கூலாக படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாரும் கிளியர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு வாங்க. உங்களுக்காகவே எஸ்பெஷலி இந்த மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி கொஞ்சம் அண்ட் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி சில கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அதோட லாஸ்ட் மெயின்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டாபிக் வைஸாக பிரித்து வச்சுருக்கோம். அந்த மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே உங்களுக்கு டாபிக் வைஸாகவே அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் அனாலிசிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரையிலுமே
ப்ரிலிம்ஸ் வருதோ வரலையோ ஆனால் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனால் 100% கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம கிளியர் பண்ணுறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் மை டி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். த பெஸ்ட்.